ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வாரம் ஆச்சு நான் வீடியோ எடுத்து போன வாரத்தில் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை எடுத்தது. ஊரில் சின்னதாக ஒரு முனீஸ்வர சாமியே திருவிழா நடந்துச்சு. சரி, அங்கே போயிட்டு வந்து நானும் இங்கே என்னோடய வீட்டில் குடியிருந்தாங்க ஒரு அக்கா. அவங்க பேர் ராணி அக்கான்னு சொல்லிட்டு, அவங்க காலேஜுக்காக நம்ம வீட்டில் அவங்க பையனுக்காக காலேஜுக்காக நம்ம வீட்டில் குடியிருந்தாங்க. அவங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்கள மாதிரி யாரும் பார்த்துக்கவே முடியாது. நம்மளை நல்லா நம்மளையே நல்லா கவனிச்சிக்கிறது. வீடு என்னாச்சு சஞ்சனமான்னு கேட்பாங்க. நல்லா நான் என்னால் முடியலன்னா அவங்க எதனா ஒர்க் இருந்துச்சுன்னா எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க நல்ல கேரக்டரு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி இருப்பாங்களான்றது தெரியாது. அவங்க போனது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஊருக்கு போனாங்க, காலி பண்ணாங்க வீடு. ஏன்னா பையனுக்கு காலேஜுக்காக தான் 2 வருஷம் நம்ம வீட்டில் தங்கினாங்க. அதாவது பையன் காலேஜுக்காக தான் இங்கே தங்கியிருந்தாங்க. அவங்க பையனும் இருக்கிறது தெரியாது. அந்த அக்கா ஒரு வாரம் ஊருக்கு போகும்போது அப்போல்லாம் அந்த ஃபீலிங் நமக்கு தெரியாது. நினைப்பேன் ஊருக்கு போயிருக்காங்க தானே வருவாங்கன்ட்டு. இப்போ மொத்தமாக வீடு காலி பண்ணிட்டு போகும்போது நமக்கு நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அழுந்துட்டேன். அந்த அண்ணன் எப்போ ஒசூருக்கு வந்தாலும் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் வரோம் சிஸ்டர், நீங்கள் அழாதீங்க அப்படின்ட்டு சமாதானம் பண்ணாங்க. என்னோடய ஹஸ்பண்டு ஏம்மா அழுகிறேன், அவங்க அழக்கூடாது அப்படியெல்லாம் அமுச்சு விடும்போது. ஏன்னா அந்த அக்கா பாவம் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த கஷாயம் வச்சு கொடுக்குற சஞ்சனமா, இந்த கஷாயம் ஏதோ ஒன்று இருமல் காய்ச்சல் எதனா வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் இருந்தாவே ஒரு டைம் சுக்கு காப்பி எல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு முடியாத டைமில் நாங்கள் எதனா ஊருக்கு போனேன்னா அப்போல்லாம் வாசல் கழுவிட்டு போர்ட்டிக்கோ கூட்டிகிட்டு போர்ட்டிக்கோ கூட கழுவுறதுக்கு வருவாங்க. எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க அந்த அக்கா, சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஆண்டி, நாங்கள் வரோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்பர் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, வீடும் தெரியும், நான் தம்பி அந்த தம்பி வரோம் ஆண்டி, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது ஒருத்தரை பற்றி அவங்கள அருமையாக தெரியாது. அவங்க தூரமாக நம்மளை விட்டு போகும்போது தான் அந்த ஃபீலிங் ஆகுன்றது எனக்கு இந்த அனுபவத்தில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லார் வீட்லேயும் வாடகைக்கு இப்படி இருக்கிறவங்க இப்படி இருந்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் நிறைய வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டு தான் சொந்த வீடு கட்டிட்டு குடி வந்திருக்கேன். ஆனால் நான் கஷ்டப்படுத்தாமல் இருந்ததுனால தானே அவங்களும் எங்களை நினச்சி ஃபீல் பண்ணாங்க, நாங்களும் அழுந்துட்டோம். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது கஷ்டம். ஏன்னா எல்லா வாடகை வீட்லேயும் நான் கஷ்டப்பட்டுட்டு வந்தேன், யாரும் நம்ம வீட்டில் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அந்த அக்கா நாங்கள் சொல்லலைனாலும் நான் லேட்டாக எழுந்திரிச்சேன்னா வீடு கழுவிட்டு கோலம் போடுவாங்க. இப்போ எல்லாம் நானே சொல்லுவேன், அக்கா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் போடுற கோலம் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு சொல்லுவேன். ஆனாலும் அந்த அக்கா பண்டிகை டைமில் கலர் பொடி அதெல்லாம் போடுறதுக்கே ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த பண்டிகையை செஞ்சாலும் அந்த டைம் நிறைய கோலம் பெருசாக போட்டோம்னா கலர் பொடி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி போர்ட்டிக்கா கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே வருவாங்க. இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யார் அப்படி இல்லை, நாம் எதுக்கு கழுவணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நான் அப்படி இருந்தது கிடையாது. நான் வாடகை வீட்டில் ரொம்ப எல்லா வீட்லேயும் நான் வீடு வாசல் கழுவிட்டு எல்லாம் நல்லா தான் இருந்தேன். அதனால தான் எனக்கு இந்த மாதிரி நல்லவங்க அமைஞ்சிட்டாங்க. எல்லாம் இனிமேலும் வரப்போகிறவங்களும் நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க 2 வருஷம் இருந்ததுனால போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே, பார்க்கலாம் என்ன ஏது. அவங்க இப்போ தானே போனாங்க, சரி நெக்ஸ்ட் டைமு பார்த்துக்கலாம், நம்ம கோயிலுக்கு போனோன்னா வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் இப்படியெல்லாம் நம்ம அவங்களுக்காக ஃபீல் பண்ணுறோமான்னு எனக்கே தெரியாமல் இருந்துச்சு. சரி, எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அந்த அக்கா வாக்கிங் போகும்போது என் கூட வருவாங்க, கடைக்கு போனேன்னா வருவாங்க. நான் ரொம்ப ரொம்ப அவங்கள மிஸ் பண்ணுறேன். இப்போ அவங்க ஊருக்கு போனதில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அக்கா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அழாதீங்க, நான் வரேன், இங்கே கண்டிப்பாக நான் வரேன் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க.
ஏன் சஞ்சனம்மா நீங்களா இப்படி அழுறீங்கன்ட்டு அந்த அக்கா ஃபீல் பண்ணிச்சு. நீ அழாத நான் வரேன்னு சொன்னாங்க. சரிக்கா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள ஊருக்கு அமுச்சு வச்சுட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டீ போட்டு கொடுத்துட்டு, சரி நமக்கு இந்த மாதிரி எல்லாருமே அமைஞ்சா யாருக்குமே கஷ்டம் இருக்காது. ஏன்னா நான் இருந்த வீட்டில் எல்லோரும் என்னை கஷ்டப்படுத்துனாங்க. அதனால தான் நான் நம்ம வீட்டுக்கு வரவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நம்மளை எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அது மட்டும் தெரியும். ஏன்னா அவங்க நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதனால தான் நமக்கு வந்து எந்த இது இல்லாமல் நம்மளுக்காக வந்து அவங்க பையன் வந்து இப்போ இதில் டிவிஎஸ்லேயே வேலை கிடச்சிருக்கு வருவாங்க. வரும்போது நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்கள பற்றி எவ்வளோ பேசினாலும் நமக்குன்னு நான் எனக்கு அம்மா இருக்கும்போது இப்போ 2 வருஷம்தான் அவங்க இருந்தது. எனக்கு அம்மா வந்து வரலன்ற கவலையே இல்லை. ஏன்னா அவங்க வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. எதனா ஒரு ஃபீலிங் ஆச்சுன்னா வந்து சஞ்சனமாக நான் கூப்பிடும்போதே இப்போது அவங்க போனதுக்கப்புறம் ரொம்ப பிச்சோன்னு இருந்தது எனக்கு வீடு. சரி கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அவங்கள பற்றி எவ்வளோ சொன்னாலும் முடியாது. ஏன்னா நாகர்கோயில்காரங்க ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா எனக்கு ஒருத்தர் இங்கே நான் ஒசூரில் குடியிருக்கும்போது ஒரு ஆண்டி எனக்கு பழக்கம். அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க. அவங்களும் நாகர்கோயில் தான். நான் எப்போவுமே சித்ராண்டின்னு சொல்லுவேன். அவங்க பேர் லதா ஆண்டி. ஆனால் நான் அவங்க பொண்ணு பேர் வச்சுட்டு சித்ராண்டி. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா எனக்கு உண்மையாக அவங்க பேர் தான் சித்ராண்டின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க பேர் லதான்னு தெரிஞ்சுது. பொண்ணு பேர் தான் சித்ரான்னு தெரிஞ்சுது. போக போக அப்புறம் லதாண்டின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சென்னையில் தான் பொண்ணு பையன் ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க. அவங்க எது செஞ்சாலும் எனக்கு இடியாப்பம், தோசை, எனக்கு தெரியாத ஐட்டம் அவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு பார்சல் வரும். நான் அவங்களுக்கு தெரியாதது செஞ்சேன்னா நான் கொடுப்பேன். அந்த மாதிரி அவங்க நாகர்கோயிலுக்காரங்க நல்லா இருப்பாங்கன்றது நல்லவங்கன்றது எனக்கு எப்போவோ தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் நல்லவங்களே வந்துட்டாங்களா நம்ம வீட்டுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. சரி அதுக்கப்புறம் அவங்களும் திடீர்னு ஜூன் மாதம் தான் போகிறதா இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இனிமேல் எப்படி நம்ம வீட்டுக்கு எந்த மாதிரி ஆளுங்க குடி வர போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்த பொண்ணும் சைலண்ட்டாக தான் இருந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வாடகை வீடுன்னு இருந்தாலே அவள் அப்பா எந்த மாதிரி வராங்களோன்ற பயம் எனக்கு இருக்குது. உங்களுக்கெல்லாம் யாருக்கான அந்த மாதிரி இருக்கா இல்லையா தெரியல. ஏன்னா நம்ம வீடு எப்படி சொல்கிறது, நாமளே வந்து குடி இருந்துட்டு வந்தவங்க தானே அடுத்தவங்க வீட்டில். அதனால் நம்ம அந்த நல்லவங்க வரணும்னு நாம் எதிர்பார்ப்போம். சரி பார்க்கலாம், கடவுள் புண்ணியத்தில் எந்த மாதிரி வராங்களோ பார்க்கலாம். நல்லவங்க வரணும்னு நானும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி அதுக்கப்புறம் நான் வியாழக்கிழமை பூஜை சாமானெல்லாம் கழுவிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு, இது வந்து புதன்கிழமை விலாகு. வியாழக்கிழமை தான் நான் பூஜை சாமானை கழுவிட்டேன். போன வாரத்து வீடியோ தான் இப்போ நான் வந்து விட்டுட்ருக்கேன். ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. பூஜை சாமானெல்லாம் கழுவிட்டு சப்பாத்தி எல்லாம் செஞ்சுட்டு நான் வந்து புதன்கிழமை தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டேன். வியாழக்கிழமை வந்து ராகவேந்திர சாமி கோயிலுக்கு போகணுன்ட்டு நானும் ராகவேந்திர சாமி கோயிலுக்கு போயிட்டு என்னோடய பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டார். என்னோடய பையன் ஒரு டைமு ரொம்ப ஜாலி மூடில் இருந்தால் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. வந்து சப்பாத்தி நானே சுடுறேன் மம்மின்னு வந்தாங்க. சரி அதுக்கப்புறம் நாங்களும் சப்பாத்தி எல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு நான் காலையில் தான் நான் எழுந்திரிச்சி வாஷிங் மிஷின் கிட்ட ரொம்ப கலீஜாக இருந்தது. அந்த ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அதை சொல்லிட்டு இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே புதுசாக வாங்கணுமாமான்னு. வாஷிங் மிஷின் மட்டும் புதுசாக இருக்குது, இது மட்டும் எதுக்கு இப்படி ஆச்சா, தண்ணி வருதில்ல அதுக்காக தான் சொல்லிவிட்டு சரி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி நானும் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப கலீஜாக இருந்தது. கொஞ்சம் வெயில் அடிச்சது, வேர்த்து கொட்டிச்சு தண்ணி இருந்தாலும் சரி கழுவிட்டேன். நெக்ஸ்ட்டு குளிச்சுட்டு எல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு டே பூஜை சாமான் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு நானும் வந்து ராகவேந்திர சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்.
போயிட்டு வந்து தான் நான் வந்து தூபம் எல்லாம் போட்டுக்கிட்டேன் வீட்டில். நான் ஃபஸ்ட்டே போடலான்னு நெனச்சேன். சரி போயிட்டு வரலான்ட்டு டைம் ஆகுது பாப்பாவ கூட்டிட்டு வரதுக்கு. பாப்பா சரி டைம் ஆயிடுமேன்ட்டு போனோம். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.